ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஷின் தான். கோதுமை தோசை எப்படி கிளியாமல், அதுவும் தோசை கல்லில் ஒட்டாமல் மெலிசாக எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தாங்க. பாருங்கள், நான் எப்படி திருப்பி போடுறேன்னு. ஸோ கிளியவே கிளியாது, ஒட்டவும் ஒட்டாது. வாங்க எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணுங்கள். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு எப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ முதல்ல ஒரு முட்டையை நல்லா உடச்சி பீட் பண்ணுங்கள். முட்டையை உடச்சி பீட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கோதுமை மாவு. இப்போது நமக்கு ஒரு முட்டைக்கு நல்லா 2 கப்புக்கு மேலே கோதுமை மாவு போடலாம். நான் ஒரே பெரிய கப்பில் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ சின்ன கப்பாக இருந்தால் 2 கப்புக்கு மேலே போடலாம். பெரிய கப்பில் போட்டிங்கன்னா 1 கப் போடுங்க. தேவையான அளவு தண்ணி. மாவு கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு தடவை வராது. ஸோ கட்டியே இல்லாமல் நல்லா அதை கிளறி விடணும். அதே போல் ரொம்ப மாவு திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகுது மாவு. இந்த மாவு நல்லா கரைக்கணும். ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் கரைச்சிங்கன்னா தான் அந்த கட்டியெல்லாம் போகும். உங்களுக்கு அரைக்க அலுப்பாக இருந்துச்சுன்னா கூட நான் என்னன்னு சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதையும். இப்போது மாவு இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கல்லை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஃபாஸ்ட்டாக தடவிடணும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக தடவுறப்ப, அதுவும் சிம்மில் வச்சு ஃபாஸ்ட்டாக தடவுறப்போ உங்களுக்கு அழகாக நல்லா தடவை வரும். உங்களுக்கு இன்னொரு தோசை கூட நான் தடவை காமிக்கிறேன். இதுக்கடுத்து இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. முதல்ல கல்லை என்ன பண்ணிக்கணும்னா, ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு வெங்காயம், தக்காளி, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எதை தோசைக்கு வெரைட்டி தடவை யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். இந்த தோசை செய்கிறதுக்கு முன்னாடி தோசை கல்லில் முட்டை பொரிச்சிருக்கக்கூடாது. இப்போ இதில் முட்டை செஞ்சுட்டு தோசை ஊற்றுட்டிங்கன்னா சுத்தமாக வராது. ஸோ நார்மலாக கல்லை எடுத்து ஆன் பண்ணி தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா கல்லை ஃபுல்லாக க்ளீனாக துடைச்சிடணும். ஸோ இப்போ கிளியாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது கிளியவே கிளியாது, கல்லுலேயும் ஒட்டாது. இது நல்லா நமக்கு சவந்ததுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஒரு தோசை கிளியாமல் வருது அப்படின்னு கேட்பீங்களேன்ற அறிவாளிங்களுக்காக இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காமிக்கிறேன். சேம் கல்லை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா, அப்புறம் திரளுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஊற்றிடணும். அப்படி திரளுதேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுத்தி தேய்க்கிறப்ப தோசை கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அங்கே மட்டும் கனமாக விழுந்துடும். ஸோ இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் இதுக்கு டைமிங் கொடுக்கணும். இப்போ வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. நான் முட்டை பிடிக்காதுங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, மாவை முதலே ஊற வச்சிடணும். அதாவது கோதுமையை கொட்டி தண்ணி ஊற்றி வச்சுருங்க நல்லா. அதுக்கப்புறம் கிளறினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தோசை ஊற்ற வரும். அதாவது நான் முட்டை சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருக்குன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா சூப்பராக அரைச்சிரும். இன்னும் உங்களுக்கு தோசை கிளியாமல் கூட வரும். இப்போ கிளியலை எப்படி திருப்பி போட்டாலும் இந்த தோசை கிளியாது. இன்னும் பயனுள்ள குறிப்புகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம பட்ஸ் டூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.